Hello guys, welcome to IMO Kitchen. இன்னைக்கு நாம சில்லி தால் தான் செய்ய போகிறோம். பெங்களூர் ஸ்டைலில் சில்லி தால்னா என்னென்னா பிதுக்கு பருப்பு, அதாவது நம்ம பச்சை மொச்சை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதோட தோல் எடுத்துட்டு செய்ய போகிறேன். கிரேவி தான் இது. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பெல்லாம் இந்த குழம்பு முன்னாடி தோற்று போயிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இதுதான் பிதுக்கு பருப்பு, அதாவது சில்லி தால்னு பெங்களூர் சைடில் சொல்லுவாங்க. இது கூட நான் வந்து 3 உருளைக்கிழங்கு தோல் எடுத்து நல்லா க்யூப்ஸாக, பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி நல்லா கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நான் 3 எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி வந்து வதக்கிறதுக்கும் 2 தக்காளி வந்து அரைக்கிறதுக்கும், தேங்காயும் தக்காளியும் சேர்த்து அரைக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கொரகொரப்பாக இல்லாமல் நைஸாகவும் இல்லாமல் இருக்கிற ஸ்டேஜில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு மட்டன் சுவையை கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியண்ட். சரிங்களா? பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு. இப்போ அதே மிக்சியில் நான் வந்து தக்காளி, நான் 3 தக்காளி எடுத்தேன் இல்லையா, அதில் 2 தக்காளி வந்து அரைக்கிறதுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து 1/4 மூடி. நாங்கள் வந்து ஒரு 8 பேருக்கு செய்கிறேன் நான். இது வந்து நைட்டுக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு, அதனால் சேர்த்து செய்கிறேன் நான். இதை போட்டு தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துங்க. இதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா, அடிக்கனமான குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 1/2 வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுறேன். அது நல்லா சாட்டை பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த க்ரீன் மசாலா இருக்கு இல்லையா, அதுவும் போடணும். தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப நம்ம வந்து மசியணுன்ட்டு இல்லை. இந்த தக்காளி சும்மா நம்ம குழம்புல பார்க்கும்போது அங்கங்கே தக்காளி தெரியணும், அந்த மாதிரி. அப்போ தான் அது வந்து நல்லா பார்க்குறதுக்கே ரிச்சாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம இந்த க்ரீன் மசாலா இருக்கு இல்லையா, அதை போட்டுருவோம். இந்த ரெசிபியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் வந்து மட்டன் சிக்கன் இல்லைன்ற ஃபீலே இருக்காது இந்த குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா. பிதுக்கு பருப்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டுங்க, அவ்வளோ ஹெல்த்தி, ப்ரோட்டீன்னு. அதுவும் வந்து இந்த ஜான்வரி மாதத்தில் தான் இது வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். மற்றபடி வந்து அது வந்து அவ்வளோ சீசனலாக இருக்காது. பட் கர்நாடகாவில் வந்து இது எப்பயுமே இருக்கும். அப்புறம் உருளைக்கிழங்கு நான் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுறேன். அதையும் போட்டுட்டு நல்லா இதுலேயே சாட்டை பண்ணிடலாம். உப்பு இப்போ போட வேண்டாம், ஏன்னா உருளைக்கிழங்கு வேகாது இல்லையா, அதனால இப்போ எதுவும் உப்பெல்லாம் போட வேண்டாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவும் அந்த உருளைக்கிழங்கும் நல்லா கோட் ஆகணும். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே நம்ம அந்த எண்ணெயிலே வதக்கும் போது அதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த சில்லி தால்னு சொன்னோம் இல்லையா, பிதுக்கு பருப்பு, அதையும் அதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நான் வந்து இது வந்து 1 கிலோ பருப்பு எடுத்திருந்தேன், அதில் 1/2 கிலோ பருப்பை வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ நல்லா இதையும் அந்த மசாலாலே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ், அந்த க்ரீன் மசாலா ஃப்ளேவர் வந்து அந்த பருப்புலேயும் அந்த உருளைக்கிழங்குலையும் நல்லா கோட்டாகி வரும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ, இந்த ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஹை பட்டன் ஒன்று இருக்குது, அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து மஞ்சப்பொடி போட்டுறேன் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் மசாலா. மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்படியும் கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலாவும் போட்டுக்கோங்க. அப்புறம் குழம்பு மிளகா பொடி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மசாலாவும் இதுவும் வந்து கோட் ஆகணும். கோட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டுட்டு நல்லா மேரினேட் பண்ணணும். மேரினேட் இந்த சென்ஸ் ரெண்டுமே எல்லாம் கலக்கி நம்மளுக்கு மசாலாவும் அந்த உருளைக்கிழங்கு சில்லி தால் எல்லாமே வந்து ஒன்று போல் சேர்ந்து வரும். நீங்கள் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். ஏன்னா நம்ம வந்து இது வந்து நல்ல ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும். நம்ம உடனே அதில் பச்சை தண்ணி ஊற்றணுன்னா குழம்போட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி நீர்த்த மாதிரி ஆகிடும். அதனால நம்ம ஹாட் வாட்டர் தான் இதில் ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ கரண்ட் இல்லாதனால வந்து நான் கெட்டிலில் வைக்கல,
அடுப்பில் தான் வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து தண்ணி எவ்வளோ வேணுங்கிறத அவங்கவுங்க குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் சால்ட் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டால் போதும். ஏன்னா பருப்பு வந்து நல்லா குழஞ்சிரும். அதனால் நம்ம 2லேருந்து 3 விசில் விட்டாலே போதும். போட்டு பாருங்கள், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இடியாப்பம், ஆப்பம், சாப்பாடுக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக செம்ம மேட்சிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துட்ருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது சமையல் செஞ்சு முடிச்சுட்டு என்னுடைய ஸ்டவ் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நாளைக்கு காலையில் தான் சர்வீஸ்க்கு கூப்பிடணும். இந்த வீடியோ வந்து ஸ்டவ் பர்ஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஸ்டவ் பர்ஸ்ட் ஆன உடனே எடுத்த வீடியோ வந்து நாங்கள் நேற்று போட்டிருந்தோம். அதையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, இப்போ இந்த சில்லி தால் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.